சொல்கிறாங்களா அவங்க? அப்புறம் இந்த கௌதம் இருக்கான்ல, அவன் எதுக்கு நீ அடிச்ச? அவன் அடிக்கக்கூடாதுல்ல, ஸ்மால் பாய் தானே. ஸ்மால் பாய் நான் வந்து தெரியாம தான் அடிச்சேன். குட்டி பையன் தானே அவன், பாவம் தானே. தெரியாம தான் அடிச்சேன். இனிமேல் அடிக்கக்கூடாது. குட் கேர்ள விளையாடுவாங்க. தெரியாம தான் அடிச்சேன். சரி, என்னையா போட்டோ எடுக்கிற? ஃபோட்டோலாம் எடுக்கல. சரி, இனிமேல் அவனை அடிக்கக்கூடாது. நீ உட்கார், நான் சொல்கிறேன். இனிமேல் அடிக்கக்கூடாது, சரியா? அடிக்கா கூடா. நான் அடிக்கா கூடாதுன்னு சொல்ல, அடிக்கா கூடான்னு சொன்னேன். ஏய், அடிக்கக்கூடாதுடா. குட் பைடாவா. நீங்க அடிக்க கூடாது. அதே மாதிரி பிரிஜித்தையும் அடிக்கக்கூடாது. அவன் குட் பை. அவன் கௌதம் வந்து கீர்த்தனா கிட்ட நான் வந்து டூ போட்டேன்ல, அப்போ கீர்த்தனா கிட்ட சேர்ந்து அதனால தான் அடித்தேன். கீர்த்தனா அவங்க அக்கா தானே. அப்புறம் அவங்க அக்கா கூட கௌதமோட அக்கா. டெய்லி கௌதம் என்னை அக்கான்னு தான் கூப்பிடுறான். கீர்த்தனா அவங்க அக்கா தானே. என்னை சின்ன அத்தைக்கான் கூப்பிடுறான், வர்ணிகா பெரிய அத்தைக்கான் கூப்பிடுறான். அப்படி கூப்பிட்டுருக்கானா? சரி சரி. வர்ணிகா வந்தோடனே பெரிய அத்தைக்கான்னு சொல்றான். நீங்க பாத்தீங்களா? என்ன பண்ணானா அவன் நேத்து உங்ககிட்ட? என்ன பேசிட்டு இருந்த நீ? டாடி, நானும் பிரிஜித்து கண்ணாடியில ஏறி குதிச்சுட்டு இருந்தோம். கீர்த்தனை அக்கா வந்து பாக்குறாங்க. எல்லாம் வர்ணிக்கானாலதான் கீர்த்தனை அக்கா கிட்ட சொல்றேன். அதனால இப்போ வர்ணிகா போய் திட்டிட்டு வந்துருங்க. வர்ணிகா குட் கேர்ள். அவ பேட் கேர்ள். அவன் நல்ல புள்ளி. உங்க அக்கா தானே. கீர்த்தனை அக்கா கிட்டையும் கௌதம் என்னோட முடி பிடிச்சா அவனையும் அவங்கிட்டையும் வர்ணிகா சேர்ந்துட்டான். இன்னைக்கு என்னோட கலைவாணி வீட்டுக்கு வந்து ஜம்ப் பண்ணான்ல, நானும் ஃப்ரிட்ஜுக்கு ஜம்ப் பண்ணல. அவன் தான் நான் வந்து அவனோட வீட்டுக்கு போனேன். அப்போ பிங்க் ஸ்கெட்சில் நிம்மதியாக எழுதிட்டு இருந்தேன். அவன் வந்து பிங்க் ஸ்கெட்சை உடனே புரிஞ்சிட்டு ப்ளூ ஸ்கெட்சு கொடுத்துட்டான். எனக்கு எழுதுனா வர மாட்டேங்குது. ஆனால் பிங்க் ஸ்கெட்சை குதுன்னு சொன்னால் அவன் வந்து தரமாட்டேறான். அதுக்கு நான் வந்து அவன் என்னை முடி பிடிச்சி இழுக்கிறான். யாரு? அந்த பிரிஜித் தான். நான் வந்து கெட்ட பையன் சொன்னா அவங்க தம்பின்னு சொல்றாங்க. ஆத்தா, நான் வந்து அவங்க மேல கோவம். எனக்கு அவங்கள பிடிக்கல. சீதாலட்சுமி ஆத்தாவ. அவங்க ஆத்தா தானே. எனக்கு பிடிக்கல சீதாலட்சுமி ஆத்தாவ. பிரிஜித் கிட்ட சேர்ந்துட்டாங்க. ஏன்? என்னை முடி பிடிச்சிருத்தான்ல, நான் கெட்ட பையன் சொன்னா நம்ம தம்பின்னு சொல்றாங்க. அவன் தெரியாம தானே எழுத்தான். அவன் தம்பி இல்ல, நிஜமா தான் எழுதிட்டான். அவன் உன்னோட தம்பி தானே. அவன் வந்து வர்ணிகாவோட தம்பி. அப்படியா? உனக்கு தம்பி? அப்புறம் வர்ணிகா பேட் கேர்ள். அவன் குட் பாய்ன்னு சொல்லாம குட் பாய்ன்னு சொன்னா பேட் பாய்ன்னு சொல்லாம. சரியா? அப்போ உன்னோட தம்பி யாரு? என்னோட தம்பி குஷைன்னு தெரியாது. அப்புறம் கௌதம் குஷை கிடையாது. உங்க ஃப்ரெண்ட் ஆகாஷ். அப்புறம் எனக்கு கேர்ள்ல ஒன்று பிடிச்சிருக்கு. கேர்ள் வந்து என்னோட தங்கச்சி, பாய் வந்து என்னோட தம்பி. யார் அந்த தங்கச்சி? குஷை வந்து என் தம்பி, கனிஷ்கா வந்து என் தங்கச்சி. யார் அந்த தங்கச்சி? கனிஷ்கான்னு தெரியாதா? அப்புறம் சொல்லிடாதீங்க, கனிஷ்கான்னு சொல்லுங்க. அனுஷ்கா வந்து வேட்டைக்காரன்லையும் சிங்கம்லையும் நடிச்சிருக்கா. நீங்க வந்து கனிஷ்காவை அனுஷ்கான்னு நினைச்சிடாதீங்க. அப்புறம் அனுஷ்கான்னு சொல்லாதீங்க.
சரி எனக்கு எந்திரனில் ஒரு பாட்டு பாடு. எந்திரன்ல எந்த பாட்டு நான் பாட மாட்டேன். இந்த பாட்டு சொல்லு. எந்திரா. அந்த பாட்டு எனக்கு பிடிக்கும். ஆனா என்னால பேச முடியல, வாய் வலிக்கு. சாப்பிட்றேன். அம்மா இங்கேயே பெட்ல உட்கார்ந்து சாப்பிட கூடாது, நீ டேபிளுக்கு வா. நான் வந்து கீழே உட்கார்ந்து சாப்பிடுறேன். பரவாயில்ல, அச்சி வர்ணி எல்லாம் அங்கதான் சாப்பிடுறாங்க. நீ வா, இல்லைன்னா டாடி எடுத்துட்டு வர சொல்லு. டாடி எடுத்துட்டு வாங்க. அப்படியா, சரி போலாமா? எனக்கு நான் வந்து தூங்கணும். ம். அபி சாப்பிட்டு தூங்க. வேண்டாம். ஏன் சாப்பிட்டு தூங்கலாமா? எதுக்கு ஃபோட்டோ எடுக்கலாம்னு சொன்னால் அப்போ ரெட் கலர் லைட் எரியுது. எரிஞ்சிட்ருக்கா? ஆஃப் பண்ணிடலாமா? ஆஃப் பண்ணிடுங்க.